நண்பர்களே, இது உங்கள் குரல். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உங்களுடைய தோழி மற்றும் சகோதரியான கோமதி. முதல்ல நம்ம வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் நண்பர்களே. ஏன்னா நான் கடைசியா போட்ட வீடியோல எந்த அளவுக்கு கண்டென்ட்டோட பேசினேன்னு தெரியல. ஆனா என்னுடைய உணர்வு பூர்வமா நான் பிரபஞ்சத்தை உணர்ந்த விதத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதை அத்தனை பேரும் உணர்வு பூர்வமா அணுகி அதை ஏத்துக்கிட்டு இது உண்மைன்னு சொல்லி அவங்களுடைய பிரபஞ்ச அனுபவங்களை ஷேர் பண்றாங்க, என்னை வாழ்த்துறாங்க. கடவுள் என்னோட குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு சொல்லி என்னை ஆசீர்வாதமும் பண்றாங்க. இதெல்லாம் பிரபஞ்சம் தான் நடத்திட்டு இருக்காங்கன்றதை என்னால் உணர்வுபூர்வமா நம்ப முடியுது நண்பர்களே. ஏன்னா நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்கும்போது என்னோட நன்றி உணர்வை தெரிவிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கமெண்ட் எனக்கு ஒரு நாளாவது வராதா, ஒரே ஒரு கமெண்ட் வராதான்னு சொல்லி ஏங்கின பல நாட்கள் இருக்கு. அந்த நாட்கள் எல்லாம் தாண்டி என்னோட வீடியோவுக்கு இத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்களா, இத்தனை பேர் லைக் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், பிரபஞ்சம் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தானே அர்த்தம் நண்பர்களே. அப்போ நான் சொல்ற விஷயங்கள்ல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு நீங்க நம்புறீங்கல்ல, அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பர்களே. இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் ரகசியம் அப்படின்ற புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். ரகசியம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரகசியம் இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்மளுடைய உடல்நல பிரச்சனை, நம்மளுடைய மனநல பிரச்சனை, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உறவுகளுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே ஒரு ரகசியம் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலான்றத இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் 10 வருடங்களுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்க. இந்த புத்தகத்தை ஒரு அண்ணா என் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு, நான் இதை படிச்சு என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்துச்சு, உன்னோட வாழ்க்கையிலும் மாற்றம் வரும்னு கொடுத்துட்டு போனாங்க. இந்த புத்தகத்தை பிரபஞ்சம் தான் எனக்கு அப்போ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது நண்பர்களே. இப்போதான் என்னால் அதை உணர முடியுது. இந்த புத்தகத்தை 1-2 வருடங்கள் இதை நான் உபயோகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நான் இந்த இந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போகல. ஆனால் இப்போ கடந்த 2 வருடங்களா இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களோட கடவுள் நம்பிக்கையும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையை வேற மாதிரி மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கு. என்னோட மனசு முழுக்க சந்தோஷமா இருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்படி பிரபஞ்சம் கிட்ட கேட்குறேன், பிரபஞ்சம் கிட்ட எப்படி கேட்டா நமக்கு எல்லா விஷயங்களும் கொடுப்பாங்க அப்படின்றத இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அதோட சேர்ந்து கடவுள் நம்பிக்கையோடு நீங்க செய்யும்போது உங்களுக்கு அந்த பிரபஞ்ச ஆசீர்வாதத்தோட எல்லாமும் கிடைக்கும்ன்றது தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரகசியம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய பேர் அக்கா நான் இந்த புத்தகத்துல இருக்கிற மாதிரிலாம் பண்ணேன், ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது, பெரிய விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேதுன்னு சொல்வீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமா நடக்கல, என்னால நேர்மறையாவே யோசிக்க முடியல, நான் நேர்மறையா யோசிச்சா தானே எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், எனக்கு என்னுடைய எண்ணங்கள் முழுக்க எதிர்மறையாவே இருக்கு, நான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே. ஏன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை கடவுள் நம்பிக்கையோட சேர்ந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த ரகசியம் அப்படின்ற புத்தகத்துல உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்க தான் அதிபதின்னு சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி. அப்போ இத உங்களால ஏத்துக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஏத்துக்க முடியாது நண்பர்களே. ஏன், என்னாலையுமே அதை ஏத்துக்க முடியல. நான் இதெல்லாம் கொண்டு வரவே இல்லையே, இந்த மாதிரி வாழ்க்கை நான் கேட்கவே இல்லையே, இந்த மாதிரி கணவரை நான் கேட்கவே இல்லையே, இந்த மாதிரி பிள்ளைகளை நான் கேட்கவே இல்லையே, இந்த மாதிரி நான் கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதியிருக்கா அப்படின்னு நிறைய வாட்டி இதெல்லாம் நான் என்கிட்ட நான் ஈர்க்கவே இல்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் நண்பர்களே. இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான் இங்க நடக்கணும்னு இல்லை. நம்மளை சுத்தி நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை பத்தி ஒரு எண்ணங்கள் வச்சிருக்கலாம். இப்போ எங்க அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது நான் உழைக்கிறது என்னோட பிள்ளை படிக்கிறதுக்காக. அந்த பிள்ளை படிச்சு பெரிய டாக்டர் ஆகி
மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவருடைய உணர்வுகளை அதுல செலுத்துறாரு. நான் ஏன் இந்த இடத்துல உணர்வுகள்னு சொல்றேன்னா நண்பர்களே, இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற விஷயம், உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு நீங்க நிறைய எண்ணங்கள் நினைக்கலாம். அது எல்லாமே நடந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்போ உங்களுடைய உணர்வுகளோட சேர்ந்த எண்ணங்கள் இருக்குல்ல, அதை நீங்க சீக்கிரமா உங்ககிட்ட ஈர்க்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஈர்க்கிறதுனா ஈர்ப்பு விதி. இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற விஷயமே ஈர்ப்பு விதி அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க ஒரு காந்தமா நினைச்சுக்கோங்க. உங்களை ஒரு காந்தமா நினைச்சுக்கோங்க. உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க தான் கொண்டு வரீங்க. நீங்க தான் ஈர்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்க. இந்த ஈர்ப்பு விதி தான் இந்த பிரபஞ்சத்துல முழுக்க எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் வைக்கிறாங்க. அந்த விஷயம் உண்மையாக்கப்படுது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு கற்பனை பண்றாங்க. அந்த கற்பனை நிஜமாக்கப்படுது. இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன் நண்பர்களே. அதை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லலாம். முதல்ல உங்களுடைய எண்ணங்களோட சேர்ந்த உணர்வுகள். இந்த உணர்வுகளோட ரகசியம் புத்தகத்துல சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சம் கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. கேட்டதுக்கு அப்புறம் முதல் விஷயம் கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் அதை நம்ப ஆரம்பிக்க சொல்றாங்க. நீங்க அந்த விஷயம் நான் கேட்டுட்டேன், அது கண்டிப்பா எனக்கு நடக்கும்னு முழுமையா நம்ப ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல தான் நான் கடவுள் நம்பிக்கை கொண்டு வந்த நண்பர்களே. இந்த புத்தகத்துல கடவுள் நம்பிக்கை அப்படின்றது எதுவும் கிடையாது. ஆனா நீங்க வெறும்னே நான் ஒரு விஷயத்த பிரபஞ்சம் கிட்ட கேட்டுட்டேன், அவங்க எனக்கு செய்வாங்க அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை வராது. உண்மையா இல்லையா? பிரபஞ்சம்னு ஒரு விஷயம் இந்த சிஸ்டர் சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஆனா அந்த பிரபஞ்சம்ன்ற இடத்த கடவுளால நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா, நான் நம்ம பழைய வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். பிரபஞ்சம்னா யாருமே இல்லை, நீங்க வணங்குற தெய்வம், நமக்கு மேல இருக்கிற சக்தி, நம்ம எல்லாரையுமே இயக்கிட்டு இருக்க சக்தி, நமக்கு தண்ணியை கொடுத்தது யாரு, நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தது யாரு, இந்த நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த பஞ்சபூத சக்திகள் தான் சொல்லியிருந்தேன். அப்போ அவங்கள நீங்க அவங்க கண்டிப்பா நமக்கு எல்லாத்தையும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களால முடியாதா? கண்டிப்பா எல்லாத்தையும் கொடுப்பாங்கன்னு நீங்க அவங்கள நம்பி உங்களுடைய கடவுளை அந்த இடத்துல கொண்டு வந்தீங்கன்னா உங்க மனசு முழுமையா நம்பிக்கை கொடுக்கும். அப்போ நீங்க நினைக்கிற விஷயம் உங்ககிட்ட சீக்கிரமா உங்களால ஈர்க்க முடியும். அதனாலதான் கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர சொல்றேன் நண்பர்களே. கடவுள் இருக்காரா இல்லையான்றத நேரா பார்க்க முடியாது, நம்மளுடைய உணர்வு பூர்வமாக தான் உணர முடியும். தினமும் எந்திரிச்சு காலையில நான் சொல்ற விஷயம், என்னோட வாழ்க்கையில எனக்கு சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னப்பன் முருகப்பெருமான் என்னுடைய நல்லதுக்காக நடத்திட்டு இருக்காருன்னு தான் சொல்றேன். கடந்த 2 வருடங்களா என்னுடைய நல்லதுக்காக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எனக்கு கஷ்டங்களும் நடந்திருக்கு. அந்த கஷ்டங்கள்ல இருந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குறாரு. நான் எப்படி இப்படி பேசுறேன், எனக்கு எப்படி இதெல்லாம் தோணுது அப்படின்னா, எனக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள். நான் இதை நீங்க பிரபஞ்சம் கடவுள் அப்படின்ற கான்செப்டை அறிவுபூர்வமா யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களால உங்க வாழ்க்கையை மாற்றவே முடியாது நண்பர்களே. நீங்க எவ்வளோ பெரிய படிப்பு வேணா படிச்சிருக்கலாம், இயற்கைக்கு முன்னாடி உங்க படிப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை நண்பர்களே. நம்மளுடைய அறிவுன்றது, நம்மளுடைய படிப்புன்றது நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக மட்டுமே தான் தவிர இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கையே இல்லை, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லவே சொல்லாதீங்க நண்பர்களே. அப்படி சொல்றவங்களா இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த காலத்துல எல்லாம் சாணத்துல பிள்ளையார் பிடிச்சி வச்சு கடவுள்னு கையெடுத்து கும்பிட்டு கற்பனையில உருவாக்கி அவர் எனக்கு நல்லது செய்வாருன்னு நம்பினாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நல்லது தான் நடந்தது. நம்மளோட நம்பிக்கை கடவுளோட சேரும்போது அது முழுமை பெறுதுன்றதை தான் நான் இங்க உங்ககிட்ட சொல்ல வரேன். அப்போ இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க முதல்ல பிரபஞ்சம் கிட்ட உங்களுடைய ஆசையை சொல்றீங்க. அந்த ஆசையை கண்டிப்பா நடக்கும்னு முழுமையா நம்புறீங்க. அப்போ இதுக்கப்புறம் நீங்க கோவிலுக்கு போகும்போது குறைகளை சொல்வீங்களா சகோதரிகளே? கண்டிப்பா சொல்லாதீங்க. கோவிலுக்கு போகும்போது எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, நான் நன்றி உணர்வோடு இருக்கேன், நீங்க எனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு பெருமிதமா இருக்கு, நீங்க எனக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்வீங்க, நீங்க எனக்கு கொடுத்ததே போதுன்னு
ஒரு முழு மன நிறைவோட போய் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க நண்பர்களே. எப்பயும் கடவுள் முன்னாடி போய் குறைகளை சொல்லவே சொல்லாதீங்க. நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, அக்கா பிரபஞ்சம் கிட்ட பேசும்போது கடவுள் முன்னாடி உட்காந்து பேசும்போது அழக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு. ஆமா நண்பர்களே, அழக்கூடாது. நம்மளுடைய குறைகளை சொல்லி அழக்கூடாது, நம்மளுடைய நன்றி உணர்வை சொல்லி அழணும். இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க முதல்ல ஒரு விஷயத்த கேட்டுட்டீங்க உங்க கடவுள் கிட்ட. கடவுள்னு இப்ப கான்செப்ட் வச்சுக்கலாமா? இந்த புத்தகத்தோட கடவுளை நம்ம ஒப்பிட்டுக்கலாம். உங்க கடவுள் கிட்ட பிரபஞ்சம் கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டீங்க, அதை உங்களுடைய எண்ணங்கள்ல உருவாக்கிட்டீங்க. அந்த எண்ணங்களோட சேர்ந்து உணர்வுகளை கொண்டு போறீங்க. அது நடந்தா எப்படி இருக்கும் என்னோட உணர்வு, நான் எவ்வளோ சந்தோஷமா இருப்பேன், அந்த உணர்வுகளோட அந்த விஷயத்த அணுகுறீங்க. அதுக்கப்புறம் அது கண்டிப்பா நடக்கும்னு என்னுடைய கடவுள் எனக்கு அதை நடத்தி வைப்பாருன்னு முழுமையா நம்புறீங்க. இந்த ரெண்டாவது விஷயம் இந்த புத்தகத்துல சொன்ன மாதிரி நம்பியாச்சா? மூன்றாவது விஷயம் இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, பெருங்கல். பெருங்கல் என்ற விஷயத்துல நீங்க இப்போ ஒரு விஷயத்த கேட்டீங்க, அதை வரும்னு நம்ப ஆரம்பிச்சிங்க. அது வந்தா எப்படி இருப்பீங்களோ அந்த மனநிலையில இப்போ இருக்கணும். உங்களோட நடவடிக்கை எல்லாமே அப்படிதான் இருக்கணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம் நண்பர்களே. இந்த புத்தகத்துல தான் அதை சொல்லியிருக்காங்க. அந்த உதாரணமே நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ரொம்ப குண்டா இருக்கேன், நான் உடம்பு இளைக்கணும் அப்படின்னா, நான் முதல்ல என் மனசுல நான் நினைச்ச கணத்திலேயே ஒல்லி ஆகிட்டதா கற்பனை பண்ணிக்கணும். நான் ஒல்லியா தான் இருக்கேன், நான் தைரியமா போய் அதுக்கான நடவடிக்கையில ஈடுபடணும். நான் தைரியமா போய் நிறைய கடைகள்ல நான் ஒல்லியானா எந்த இடையில இருப்பனோ, எந்த ட்ரெஸ் எனக்கு கரெக்டா இருக்குமோ அந்த ட்ரெஸ்ஸை போய் வாங்கிட்டு வரணும். அந்த செயல்பாடுலாம் பிரபஞ்சத்துக்கு எப்படி போகும் அப்படின்னா, அவங்க இதை விரும்புகிறாங்க, அதை அவங்க கிட்ட சீக்கிரம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த நம்மக்கிட்ட சீக்கிரம் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய சாப்பிட்டா குண்டாயிடுவேன் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய உணர்வு. சில பேரெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒல்லியா இருப்பாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அவங்களே சொல்லுவாங்க, நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எடையே போட மாட்டேது, நான் ஒல்லியாவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணங்கள்ல சாப்பிட்டா எடை போடாது அப்படின்றது தான், நம்மளுடைய எண்ணங்கள் சாப்பிட்டா எடை போடும் அப்படின்றது தான். அப்ப நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எதுல செலுத்துறோமோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி நான் குண்டா இருக்கேன், என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, நான் இன்னும் குறையவே இல்லையே அப்படின்னு அதுல உங்களோட கவனத்தை செலுத்தாம, நான் கேட்டுட்டேன் பிரபஞ்சம் கிட்ட, நான் ஒல்லி ஆயிடுவேன், நான் இந்த மாதிரி அழகாயிடுவேன் அப்படின்னு முழுமையா நம்பணும் நீங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா அந்த காரை போய் அடிக்கடி பாருங்க. யாராவது வச்சிருந்தாங்கன்னா அந்த கார் பக்கத்துல நின்று அந்த காரை தொட்டு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, அந்த எண்ணங்களோட சேர்ந்த உணர்வுகளை கொடுக்கும். உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா, நீங்க என்ன, நிறைய தம்பதிகள் குழந்தை இல்லைன்னா மற்றவங்க குழந்தைங்கள எடுத்து கொஞ்சவே மாட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மனக்கவலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க செய்யற விஷயமே, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருடைய குழந்தையும் உங்களோட குழந்தைங்களா பாவிக்கணும். உங்களுக்கு குழந்தை இருந்தா எந்த அளவுக்கு பார்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு உணர்வுகளை அந்த குழந்தைங்கள மேல நீ அன்புகளை கொட்டுனீங்கன்னா பிரபஞ்சமே இறங்கி உங்களுக்கு அந்த கொடுப்பனையை கொடுப்பாங்க நண்பர்களே. இததான் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சார்ந்த செயல்ல ஈடுபடுங்க. எனக்கு கண்டிப்பா நடக்கும் முழு நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, நம்ம போய் அந்த காரை தொட்டு பார்க்குறோம், அந்த கார்ல உட்காந்து பார்க்குறோம், நம்மளுடைய மனசுல கற்பனை பண்ணி பார்க்கணும். இந்த புத்தகத்துல அடுத்து சொன்ன விஷயம் அதுதான். நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை கற்பனை செஞ்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காரு என்னோட வீட்டில் என்னோட கார் பார்க்கிங்ல நின்னா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த கற்பனையை தினம் தினம் உணர்வுகளா மாற்றணும். அது வெகு சீக்கிரத்துல உங்ககிட்ட கொண்டு வந்து, உங்ககிட்ட அந்த கார் வாங்குறதுக்கு இப்போ ஒரு பைசா கூட இல்லை, அந்த பணம் எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கவே கூடாது. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா அது எப்படி வரும் அப்படின்ற சந்தேகமோ இல்லை கேள்வியோ உங்களுக்கு வரவே கூடாது நண்பர்களே. இந்த புத்தகத்துல அதை தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி வரும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க பிரபஞ்சம் கிட்ட கேட்டுட்டீங்க, அதை அவங்க உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க நம்பிக்கையோட அந்த உணர்வுகள்ல, மகிழ்ச்சியான உணர்வுகள், அதாவது எதிர்மறையான உணர்வுகள்ல இல்லாம மகிழ்ச்சியான உணர்வுகள்ல இருங்க.
பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுகள்ல இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக என்ன மாதிரியான பயிற்சிலாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நன்றி உணர்வு அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே. ஆனா அது இப்போ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். நன்றி உணர்வு உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி உணர்வோடு இருந்தா இன்னும் மேன்மேலும் நன்றி சொல்றதுக்கான தருணங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. இதை ஒரு சின்ன உதாரணமா யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கு என்னோட கணவர் நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு பாராட்டி அவர் நன்றி கூட சொல்ல வேணாம், ரொம்ப நல்லா இருக்குமான்னு அவருடைய உணர்வுகளோட என்கிட்ட அவர் சொன்னாலே போதும், அடுத்த நாள் நாளைக்கு நான் அவர் இன்னும் நல்லா இருக்கும்னு பாராட்டணுன்றதுக்காக அவருக்காக வேற ஏதாவது புதுசா ஸ்பெஷலா ட்ரை பண்ணி அவருக்கு நல்ல சாப்பாடை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுவேனா இல்லையா? நீங்களும் முயற்சி பண்ணுவீங்களா இல்லையா? உங்களை யாராவது பாராட்டினாங்கன்னா நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திருப்பி நல்லதா பண்ணணும்னு உங்களுக்கு தோணுமா இல்லையா? அதே தான் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க பிரபஞ்சத்தை பாராட்டிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இப்போ கை கால் கண் காது எல்லாமே நல்லா இருக்கு, நான் ஆரோக்கியத்தோட இருக்கேன். இந்த ஆரோக்கியம்ன்ற விஷயத்துல நன்றி உணர்வு எவ்வளோ தேவை தெரியுமா நண்பர்களே? ஏன்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு நண்பர் 2 கிட்னியும் செயலிழந்துருச்சு. நான் செய்த தவறுகளெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், இதை நீங்க பண்ணாதீங்க, நான் படுற கஷ்டங்களை நீங்க படாதீங்கன்றதுக்காக புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு முதல் வீடியோ போட்டிருக்காரு. முதல் வீடியோவே 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்போ அவருக்கு பிரபஞ்சம் துணையா இருக்காங்க, அவர் செய்யற நல்ல செயலுக்காக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் எனக்கு கிட்னி செயல் எழுந்துருச்சுன்னா ஒரே ஒரு மூடியில தான் தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி குடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, தண்ணி தாகமா இருக்கும், ஆனா என்னால தண்ணியே கொடுக்க முடியாது, இங்க ஓட்ட போட்டாங்க, இங்க ஓட்ட போட்டாங்க, இங்க ஓட்ட போட்டாங்க, நான் அவ்வளோ வலிகளை அனுபவிச்சிருக்கேன். அவரு அந்த கிட்னி செயல் இழக்கிறதுக்கு சாப்பிட்ட உணவை சொல்றதுக்கு முன்னாடி, அவர் தவறுகளை சொல்றதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அந்த கஷ்டங்களை தான் முதல்ல சொன்னாரு. அதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த கஷ்டங்களை நீங்க படக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அப்போ அவர் சொல்லியிருந்த விஷயமும் இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படும் போது தான் தெரியுது, நான் என்னோட உடம்பை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். எதையுமே உணர்ந்து நான் சாப்பிடல, எதையுமே உணர்ந்து நான் செய்யல. நம்மளுடைய உடம்புக்கு நாமெல்லாம் எவ்வளோ நன்றி உணர்வோடு இருக்கணும் தெரியுமா? நீங்களாம் தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சிட்டே இருப்பீங்கல்ல, ஆனால் என்னால் குடிக்க முடியாதுன்னு வருத்தப்பட்டு சொன்னார். அது கேட்டப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. இது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் எத்தனை பேர் உணர்ந்து தண்ணியை குடிக்கிறோம், எத்தனை பேர் உணர்ந்து உணவை சாப்பிட்றோம். அந்த மாதிரி உணர்ந்து சாப்பிட்டாலே நம்மக்கிட்ட இருக்கிற பாதி நோய்கள் வெளியில போயிடும். நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சின்ன இந்த தண்ணிலாம் எல்லாருக்கும் கிடைக்குது, அதுக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கே உங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி இல்லாத உங்களால உயிரோடு இருக்க முடியுமா? சூரிய வெளிச்சம் இல்லாம உங்களால உயிரோட இருக்க முடியுமா? அப்போ உங்ககிட்ட இருக்கிற சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நன்றி சொல்றதுல 2 விதம் இருக்கு, 3 விதம் இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லலாம், இல்ல ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லலாம், இல்ல இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்களுக்கு சொல்லி இது நடந்த மாதிரி நன்றி சொல்லலாம். நீங்க எப்படி வேணா நன்றி சொல்லலாம் நண்பர்களே. ஆனா தினமும் நன்றி சொல்லுங்க. எழுதி நன்றி சொல்லலாம். எழுதுறது ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக். ஏன்னா நம்ம வெறுமனே வாயில சொல்றதை விட எழுதும்போது அதுல நம்மளுடைய சக்தி அதிகமா போகும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நன்றி சொல்றதுக்கான தருணங்களை பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க நண்பர்களே. இது ஒரு பயிற்சி. பிரபஞ்சம் கிட்ட நம்ம கேட்கிறோம், பிரபஞ்சம் கிட்ட நன்றி சொல்லி கேட்கும்போது இந்த விஷயத்த அவங்க ஆசைப்படுறாங்க பொழுது அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு உணருவாங்க. நான் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, என்னுடைய உடல் நலம், என்னுடைய மனநலம், என்னுடைய குடும்பம் எல்லாமே சந்தோஷமா இருக்கு, நான் சந்தோஷமா இருந்தாதான், நான் நேர்மறையான எண்ணங்களோட இருந்தாதான் என்னோட குடும்பம் மொத்தமும் நேர்மறையான எண்ணங்களோட இருக்கும். நம்மளை சுத்தி நிறைய வைப்ரேஷன் இருக்கு நண்பர்களே, அதிர்வுகள். நம்மளோட அதிர்வுகள் தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பாதிக்க ஆரம்பிக்கும். அது நல்ல அதிர்வுகளா இருந்தாலும் சரி, இல்ல தீமையான அதிர்வுகளா இருந்தாலும் சரி. என்கிட்ட இருக்கிற நல்ல அதிர்வுகள்,
நம்ம ஏன் கடவுளை கும்பிடணும் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல அதிர்வுகளை உங்ககிட்ட கொண்டு வரணும். அவங்களுடைய குணங்களை உங்ககிட்ட கொண்டு போகணும். இப்போ நான் என் அப்பன் முருகப்பெருமான வெறும் கடவுளா கும்பிடுறதோ, இல்ல அவருக்கு பாட்டு பாடுறதோ, அவருக்கு பூஜை செய்யறதோ, அது மட்டும் பண்ணல நண்பர்களே. அவரோட குணங்களை நான் என்னோட குணங்களா ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட குணங்கள் மாற ஆரம்பிச்சுதுன்னா, நான் நேர்மறையா செயல்பட ஆரம்பிப்பேன். நான் நேர்மறையா யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்கிட்ட நல்ல விஷயங்களை தான் ஈர்க்க முடியும். நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்துகிட்டே இருக்கும். அப்போ கடவுள் நம்பிக்கைன்றது அங்க நம்ம கொண்டு வர்றது ரொம்ப அவசியமான விஷயம் தானே. வெறும்னே இந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை மட்டும் செய்யாம கடவுளையும் சேர்த்து கும்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் நண்பர்களே. அடுத்து என்ன பயிற்சி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நன்றி எழுதணும், பிரபஞ்சம் கிட்ட கேட்குற விஷயம். இன்னொன்று, நீங்க இவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி ஆகணும். இப்போ நான் என் அப்பன் முருகப்பெருமான நான் உணரணுன்ற விஷயம், அவருடைய குணங்கள் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ல, அந்த மாதிரி யாரையாவது உதாரணம் காட்டி கேளுங்க. அவங்கள மாதிரி நான் பணக்காரர் ஆகணும், அந்த மாதிரி கார் நான் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு உதாரணம் காட்டி கேட்கும்போது அது பிரபஞ்சத்துக்கு ஈஸியா புரியும். உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி கேட்கலாம். அதை தாண்டி கற்பனை செய்ய கத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள், சின்ன சேர் முதல் கொண்டு டிவி வரைக்கும் யாரோ ஒருத்தர் அவங்களுடைய எண்ணங்களை உருவாக்கி இருப்பாங்க. அதை கற்பனைப்படுத்தி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது நிஜமாகிருக்கும். ஏன்னா கற்பனை செய்யாம அந்த உருவத்துல அது வந்திருக்காது. அப்போ இங்க எல்லாமே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த கற்பனை நிஜமாக்கப்படுது. அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்ககிட்ட வந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா அந்த வீட்டில் நீங்க இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இல்லை அந்த வீட்டில் இருக்கும்போது உங்களை சுற்றி யார் இருப்பாங்க, உங்களோட அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, உங்களோட குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, நீங்க அந்த வீட்டில் எப்படி இருப்பீங்க, சின்ன சின்ன விஷயங்கள் முதல் கொண்டு கற்பனை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. கற்பனை பண்றதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான சக்தி இருக்கு. இந்த கற்பனை பண்ணி பார்த்தா நடந்துருமா அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நண்பர்களே. நீங்க நாளைக்கு நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே யோசிக்க ஆரம்பிங்களேன். நான் ஒரு இடத்துக்கு நாளைக்கு போறேன், ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ போறதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் யோசிப்பீங்க? பொண்ணு எப்படி இருப்பாங்க? ஃபோட்டோல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நேர்ல பார்க்கறதுக்காக எவ்வளோ அழகா இருப்பாங்க. அவங்க அழகா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதை கற்பனை பண்ணி பார்ப்பீங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்பீங்க. அவங்க வீடு உங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. ஒருவேளை இந்த மாதிரி வீடு இருக்குமோ அந்த மாதிரி கற்பனை பண்ணுவீங்க. அங்க போயிட்டு உங்களை அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதை கற்பனை பண்ணி பார்ப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே கற்பனை பண்ணி நாளைய தினத்தை இன்னைக்கே நீங்க உருவாக்கலாம். நாளைக்கு ஏதோ புதுசா முதல்ல ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையில உங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதை பத்தி முன்கூட்டியே நீங்க யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அங்க எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா, யூ ஆர் செலக்டட்னு சொல்லுவாங்களா, அங்க எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே நீங்க ஒரு சக்தியை அங்க அனுப்பணும். உங்களோட சக்தி தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கொண்டு வர்றது. இந்த கற்பனை பண்ணி பார்க்குற விஷயத்த எப்படி சொல்றாங்கன்னா, அகக்காட்சி படைப்புன்னு சொல்றாங்க இந்த புத்தகத்துல. அகக்காட்சி படைப்புனா நமக்குள்ளார ஒரு ஒரு காட்சியை உருவாக்கணும். நம்ம கேட்ட விஷயம் நடந்தா எப்படி இருக்கும், அந்த காட்சியை, அந்த படம் கூட வச்சுக்கோங்க. சினிமா படத்துல நம்ம நிறைய காட்சிகளை பார்க்குறோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சாலோ, இல்லை கார் கிடைச்சாலோ, நீங்க நினைச்ச உறவு கிடைச்சாலோ, இல்லை நீங்க ஒரு உறவு கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கீங்க, அந்த உறவோட திருப்பி சேரணும்னு நினைச்சாலோ, அது எல்லாத்தையுமே உங்க மனசுல ஒரு படமா, பிக்சரா யோசிச்சு பார்க்கணும். அந்த படத்தை ஓட்டி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. நான் எங்கெல்லாம் போறேன், இந்த இடத்துல இருக்கேன், நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இப்போ உங்க கணவரோட நீங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிறைய தோழிகள் என்கிட்ட கமெண்ட் பண்ணாங்க, உங்க கணவரோட சேர்ற மாதிரி அடிக்கடி காட்சிகளை உருவாக்குங்க, கற்பனை பண்ணுங்க. அந்த கற்பனை கண்டிப்பா ஒரு நாள் நிஜமாவும் முழுமையா நம்புங்க.
அந்த கற்பனையில சின்ன சின்ன விஷயங்கள கூட நீங்க யோசிக்கணும். உங்க கணவரும் நீங்களும் சேர்ந்து வாழும்போது, எந்த இடத்துக்குலாம் போனீங்களோ, அந்த இடத்துக்கு திருப்பி போவீங்களா? உங்க கணவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரா? நீங்க எந்த அளவுக்கு பேசிப்பீங்க? உங்க குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க? அவங்களோட சந்தோஷத்துக்காக நாங்க 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேருவோம்ன்னு, நீங்க முழுமையா நம்ப ஆரம்பிச்சு, அந்த காட்சிகள அகக்காட்சி படைப்பு உருவாக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா பிரபஞ்சம் அந்த விஷயத்த உங்களுக்கு நடத்தி குடுப்பாங்க நண்பர்களே. அது பல சூழ்நிலைகளா உருவாகும். அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய கணவரோட உள்ளுணர்வா போவாங்க. ஆமா, அவன் என்ன தப்பு பண்ணான்? சரி, ஓகே, நம்ம ஒண்ணா சேர்ந்து வாழலாம். அப்படி கூட யோசிக்க வைப்பாங்க. பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் இது நடக்குமா? நடக்காதா? அவங்க எப்படி நடத்தப் போறாங்க? அவரு அவ்ளோ கோவமா இருந்தாரே! என்னோட ஒண்ணா சேர்ந்து வாழ்வாரா? எனக்கு அந்த காரு கிடைக்குமா? என்கிட்ட காசே 1 பைசா கூட இல்லையே! என்னால அந்த வீடு கட்ட முடியுமா? என்னாலலாம் அந்த வேலைக்கு போக முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு இடமே இல்ல நண்பர்களே! நீங்க எந்த அளவுக்கு முழுமையா உங்க மனதோட, சக்தியோட நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அது உண்மையாக்கப்படும். 3வதா என்ன பயிற்சி சொல்றாங்கன்னா, அகக்காட்சி பலகை. அகக்காட்சி படைப்புன்றது வேற, கற்பனை பண்ணி பார்க்கறது. அகக்காட்சி பலகையில நம்ம நமக்கு தேவையான விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தா, நம்மளுடைய உணர்வுகளும், எண்ணங்களும் அதுல போகும். அப்ப அந்த விஷயத்த நம்மகிட்ட சீக்கிரம் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. உங்களுக்கு தேவையான உறவுகளா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச வீடா இருக்கலாம், உங்களுடைய காரா இருக்கலாம். எதையா இருந்தாலும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்படி கற்பனை பண்ணி பார்க்கும்போது, அது கண்டிப்பா நிஜமாக்கப்படும். இது என்னோட வாழ்க்கையில என்னோட கணவரோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல உண்மையாவே நடந்திருக்கு நண்பர்களே. நான் ஒரு அகக்காட்சி பலகைனா பலகை வச்சுக்கலாம். பலகை இல்லாதவங்க ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இப்பவே உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எழுதுங்க. இப்போ வீடு வேணும் அப்படின்னா, வீடோட ஃபோட்டோவ கூட அதில ஒட்டி வைக்கலாம். அந்த பலகையில ஒட்டலாம், இல்ல அந்த ஷீட்ல ஒட்டலாம். இல்ல உங்களுடைய உறவு இந்த மாதிரி உறவு வேணும், இவங்களோட நான் ஒண்ணு சேர ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோலாம் ஒட்டி அவங்கள அடிக்கடி பார்க்கணும். உங்களுடைய உணர்வுகள அவங்க கிட்ட கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது, அந்த விஷயம் உண்மையாக்கப்படும். இதுதான் அகக்காட்சி பலகை. இவ்வளோதான் நண்பர்களே. இந்த புத்தகத்துல இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல கேட்கணும் பிரபஞ்சம் கிட்ட. அதுக்கப்புறம் நம்பணும். இத நீங்க கடவுளோட கூட ஒப்பிட்டுக்கலாம். உங்க கடவுள்கிட்டயோ, இல்ல பிரபஞ்சம் முன்னாடியோ, இல்ல இயற்கை முன்னாடியோ உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள கேட்கவோ, இல்ல எழுதவோ, இல்ல இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லியோ கேட்கலாம். கேட்டு இவங்கள மாதிரி ஆகணும்னா, இப்ப ரோட்ல யாராவது அழகா போயிட்டே இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது, ச்சே, எவ்ளோ அழகா இருக்காங்க அப்படின்னு நீங்க உணர்ந்து உங்களோட எண்ணங்கள அதுல கொண்டு போனா கூட, நீங்க அந்த மாதிரி ஆசைப்படுறீங்கன்னு தான் அர்த்தம் நண்பர்களே. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க நேர்மறையான விஷயத்துல இருக்கணும். அப்ப நீங்க நேர்மறையா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சே ஆகணும். தியானம் செஞ்சே ஆகணும். அப்பதான் உங்ககிட்ட நெறைய விஷயங்கள கொண்டு வர முடியும். அப்புறம் இந்த புத்தகத்துல கேட்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பணும். உங்களுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னா, அந்த இடத்துல கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து நீங்க வச்சா மட்டுமே தான் உங்களுக்கு முழு நம்பிக்கை கிடைக்கும். இல்லன்னா, என்னாலலாம் இது முடியுமா? எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லையே. கடவுள் எனக்கு எல்லாத்தையும் செய்வாரு அப்படின்னு நம்புறது வேற, நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு நம்புறது வேற. அப்போ கடவுள அங்க கொண்டு வந்து உங்க கடவுள நீங்க நம்ப ஆரம்பிச்சு, ஆனா உங்க செயல்கள நீங்க தான் செய்வீங்க. ஆனா அந்த செயல்களுக்கான அந்த செயல்களுக்கான முழு பலனையும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நண்பர்களே. 3வது விஷயம் பெறுங்கள். பெறுங்கள்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த கணத்திலேயே நீங்க உங்க வாழ்க்கைய பெருமிதமா பார்க்கணும். மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிக்கணும். நீங்க மகிழ்ச்சியான உணர்வு, உங்களுடைய உணர்வ நேர்மறையா கொண்டு போனாலே, நேர்மறையான உணர்வுகள்லாம் என்ன அப்படின்னா, அன்பு. மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கிறது, மத்தவங்க கிட்ட கருணையா இருக்கிறது, யாராவது உதவி கேட்டா ஓடி போய் செய்யறது. இதெல்லாம் நீங்க செய்யும்போது உங்க மனசு ரொம்பவே சந்தோஷப்படும் நண்பர்களே. நீங்க உங்களுக்கே தெரியாம நீங்க மகிழ்ச்சியில இருப்பீங்க. இவ்வளோ நாளா கோவத்தோடையும், வெறுப்போடையும் என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்க்கையில என்ன சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு, சின்ன சின்ன உதவி, உங்களால ஒரு உயிரை காப்பாற்ற முடியுது. ரோட்ல யாராவது மயங்கி விழுறாங்க, அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய்
போய் சேர்க்குறீங்க, இந்த விஷயங்கள்லாம் செய்கிறீங்க, உங்கள் மனசு சந்தோஷப்படுதுன்னா அப்படின்னா நான் நல்ல விஷயங்களை தான் செஞ்சிட்டு இருக்கேன், கடவுள் எனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு உங்களுக்கே உங்கள் உள்ளுணர்வு உணர்த்தும். இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு நண்பர்களே. அப்போது உங்களை மற்றவங்க மேலே நீங்கள் அன்பு செலுத்திக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட இருக்கிற கோவங்கள், உங்ககிட்ட இருக்கிற பொறாமை குணங்கள் இதெல்லாம் போக ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறையான ஆற்றல் போக ஆரம்பிச்சிட்டாலே நேர்மறையான ஆற்றல் உள்ளார வந்துடும். இந்த நிலையில உங்க பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு புது வாழ்க்கையை வாழ போறேன். ஏன்னா நான் செஞ்ச விஷயங்களுக்காக தான் இவ்வளோ நாளா தண்டனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே நீங்க செஞ்ச விஷயங்கள் தான் நண்பர்களே. அதை நீங்க ஒத்துக்கினாலும் ஒத்துக்காட்டியும் அதுதான் உண்மை. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம கடவுளை தான் திட்டுறோம். ஆனா இங்க எதுவுமே நமக்கு பிரச்சனை வரணும்னு கடவுள் எப்பவுமே யோசிக்கவே மாட்டாங்க. இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் நம்மளுடைய அம்மா மாதிரி. நம்ம அம்மா எப்பவுமே நம்மள தவறா நினைக்க மாட்டாங்க. நமக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா அதே அம்மா ஒரு பொறுமை வரைக்கும் பார்ப்பாங்க. சில தவறுகளை பண்ணா அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியாகிடுவாங்கன்னு நம்ம பிள்ளைங்களை நினைச்சு நாம யோசிக்கிற மாதிரி இந்த இயற்கையும் நம்மளை பார்த்து அவங்க சரியாயிடுவாங்கன்னு யோசிப்பாங்க. அதையும் மீறி நம்ம பெரிய தவறுகளை செய்ய போகும்போது, நீங்க எல்லாம் நந்தா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா அவர்களை அவங்க அம்மாவே விஷம் வச்சு சாப்பாட்டுல கொடுப்பாங்க, அவங்களுடைய மனசை கல்லாக்கிட்டு. ஏன்னா அவர் தவறான பாதையில போறாரு அப்படின்னு. அந்த மாதிரி இயற்கையோட எல்லையை தாண்டி போகும்போது நமக்கு பிரச்சனைகளை அதிகமா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா நம்ம நல்ல வாழ்க்கைய நம்ம மாத்திப்போம். பிரபஞ்சம் நம்மளை எப்பவுமே ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு காலையில கூட நான் வெள்ளை கலர்ல ஒரு பட்டாம்பூச்சி என் பக்கத்துல வர்றதை நான் நோட் பண்ண நண்பர்களே. இந்த மாதிரி பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் கடவுள் கொடுப்பாங்க, பிரபஞ்சமும் கொடுப்பாங்க. அதுக்கு நாம செய்ய வேண்டியதுதான் பிறருக்கு தொந்தரவா இல்லாம நல்ல எண்ணங்களை மட்டும் சிந்திச்சு நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி மட்டும் யோசிச்சு அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு நம்ம வாழ்க்கையோட ஒப்பிடாம நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லி கடவுளை வணங்க ஆரம்பிச்சு நம்மளுடைய குணங்களை மாற்ற ஆரம்பிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்களுடைய அனுபவங்கள் மற்றும் உங்களுடைய ஒப்பீனியனை, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்படி பேசுகிற விதத்தை மாற்றணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் மொத்தமும் நல்லா இருக்கும். பிரபஞ்சம் ஆசைப்படுற விஷயமும் அதுதான். நன்றி நண்பர்களே.